Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்துட்டு நான் லாஸ்டா டெலிவர் பண்ணிருந்த ரெசின் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எப்படி மேக் பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல டோட்டலா 3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம். சோ ஒன்னு bookmark, செகண்ட் வந்துட்டு keychain and then third வந்துட்டு ring. சோ இது 3மே வந்துட்டு நான் எப்படி செஞ்சு டெலிவர் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்துட்டு நான் பேக் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா லாஸ்ட் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம bookmark ரெடி பண்ணிரலாம். bookmark ரெடி பண்றதுக்காக bookmark mold எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் 2:1 ரேஷியோல வந்துட்டு 2 ஸ்பூன் resin 1 ஸ்பூன் hardner எடுத்து அத வந்துட்டு நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அது செட் ஆகிட்டதுக்கு அப்புறம் moldல இந்த மாதிரி fill பண்ணிட்டு next அதுல வந்துட்டு நம்ம add-ons சேர்த்துக்கலாம். இதுல நான் என்ன add-ons போடுறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குட்டி குட்டியா heart in shapes இருக்குல்ல சோ அந்த add-ons தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி bookmark வந்துட்டு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி செஞ்சு அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அது வந்து நான் Instagramல போஸ்ட் பண்ணிருந்தேன். அத பார்த்துட்டு தான் வந்துட்டு எனக்கு இந்த ஆர்டர் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. சோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு bookmark செஞ்சு அவங்களோட நேம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி டெலிவர் பண்ண சொல்லிருந்தாங்க. சோ அந்த ஆர்டர் தான் வந்துட்டு நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். And இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க மாதிரி bookmarks, earrings, rings or keychains இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கஸ்டமைஸ்டா நீங்க உங்களுக்கு வேணும் அப்படி இல்லாட்டி நீங்க உங்க friends and relatives வந்து இந்த மாதிரி gift பண்ணனும் பட் எப்படி வாங்குறது எது ஐடியாவுமே இல்ல அப்படினா கவலையே படாதீங்க. நீங்க உங்களோட கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் வந்துட்டு எனக்கு Instagramல DM பண்ணுங்க. சோ உங்களோட கஸ்டமைஸ்டுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். சோ என்னோட Instagram ID நான் descriptionல கீழ கொடுத்திருக்கேன். நீங்க அதுல வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் Instagramல வந்துட்டு DM பண்ணலாம். சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா bookmark வந்துட்டு ஃபுல்லா fill பண்ணிட்டு அது dry ஆகிறதுக்காக 6 hours அப்படியே வெச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த கேப்ல வந்துட்டு நம்ம ring ரெடி பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு நான் புதுசா வாங்கியிருந்த ring mold எடுத்துட்டு அதுல 2:1 ரேஷியோல வந்துட்டு இந்த மாதிரி resins drop by drop வந்துட்டு நான் fill பண்றேன். because அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால drop by drop வந்துட்டு விட்டாலே கரெக்ட்டா இருக்கும். and இதுலயுமே வந்துட்டு அந்த bookmarkக்கு மேட்சிங்கா இந்த மாதிரி வந்துட்டு hearts தான் வந்துட்டு நான் fill பண்றேன். and இது நான் ஏன் இவ்ளோ ஸ்லோ மோஷன் and இவ்ளோ ஜூம்ல வந்துட்டு வெச்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல அந்த hearts வந்துட்டு அந்த resin குள்ள டிப் ஆகிறது வந்துட்டு அழகா ஸ்லோ மோஷன்ல பாக்கும்போது ரொம்பவே கியூட்டா ஒரு ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. சோ நீங்களுமே அத பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதால தான் வந்துட்டு இந்த எஃபெக்ட்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. and ஒரு ரிங்கோட ஸ்டாப் பண்ணிடாம இன்னொரு ரிங்மே வந்துட்டு செய்யலாம் அப்படினுட்டு சோ இன்னொரு பக்கத்துல இருக்க அந்த ரிங் மோல்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு dried flowers வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது dried rose petals வந்துட்டு சின்ன சின்னதா பிரிச்சு அத வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அத வந்துட்டு half ரிங்ல fill பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேலன்ஸ் half ரிங்க்கு இந்த மாதிரி வந்துட்டு copper flakes தான் ஆட் பண்றேன். சோ copper flakes ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதுல மேல வந்துட்டு நம்ம resin fill பண்ண போறோம். சோ half side வந்துட்டு copper flakes and balance half side வந்துட்டு red roses இருக்க போகுது. சோ இந்த மாதிரி வந்துட்டு flakes அதுல டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேல இந்த மாதிரி drop by drop வந்துட்டு நான் 2:1 ரேஷியோ வந்துட்டு resin நல்லா mix பண்ணிட்டு அத வந்துட்டு இது மேல இந்த மாதிரி கிளியரா fill பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே வந்துட்டு செட் ஆகிடுச்சு அப்படினா நம்ம 6 hours கழிச்சு பாக்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிங் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கும். சோ ரிங் வந்துட்டு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோல கண்டினியூவா சொல்றேன். சோ இப்போ இது மேல வந்துட்டு ஃபுல்லா fill பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறலாம். அப்பதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் flowers and copper flakes இல்ல heartins மட்டும் தான் ஆட் பண்ணனும் அப்படினு இல்ல. நமக்கு என்ன வேணுமோ வந்துட்டு நம்ம add-on ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ அத வந்துட்டு 6 hours dry பண்ண வெச்சாச்சு. அந்த கேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா bookmark ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த bookmarkல சைடுல and front and backல இருக்க எல்லா அடிஷனல்ஸ்மே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துறலாம். அதுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு நம்ம ஸ்டிக்கர் வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு bookmark ரெடி பண்ணி முடிச்சிடலாம். சோ பாத்தீங்கன்னா நல்லா திக்கா வந்துட்டு கிடைச்சிருந்தது. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் நான் ஆல்ரெடி வந்துட்டு பிரிண்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். சோ அந்த ஸ்டிக்கர்ஸை தான் வந்துட்டு இப்போ இதுக்கு சென்டர்ல இந்த மாதிரி பீல் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்துட்டு நம்ம resin pour பண்ண போறோம். சோ ஸ்டிக்கர் மட்டும் அந்த நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணாம அது பக்கத்துல வந்துட்டு இன்னும் அட்ராக்டிவா இருக்கணும் அழகா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன heart in ஸ்டிக்கர்மே வந்துட்டு நான் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சோ அதையுமே ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படினா ஃபுல்லா அந்த bookmarkல வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நேம் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு.
இப்போ அந்த ஸ்டிக்கர் அதில் நல்லா செட் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த புக்மார்க் மோல்டோட பேக் சைடில் வந்துட்டு இந்த புக்மார்க்கை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசன் கோட்டிங் வந்துட்டு அகைன் கொடுக்குறோம். பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ்க்கு எந்த டேமேஜுமே இருக்காது, நம்ம வந்துட்டு சேஃப்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட புக்மார்க் வந்துட்டு ஃபைனலாக ரெடி ஆகிடும். ஸோ நான் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இதையுமே வந்துட்டு 6 hours நல்லா ட்ரை பண்ண வச்சு இப்போ எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு அழகாக அந்த புக்மார்க்குக்கு உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மேலே வந்துட்டு ஸ்டிக்கர் வெளியாக பிரித்து எடுக்கவும் முடியாது. ஒரு சேஃப்டியான நேம் பிரிண்டட் புக்மார்க் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிசைன்லேயே வித் நேம் பிரிண்டடோ உங்களுக்கும் புக்மார்க்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னாலும் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ இப்போது ஃபைனலாக வந்துட்டு புக்மார்க் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த ரிங்ஸ் வந்துட்டு எடுத்து பார்த்துடலாம். ஸோ இப்போ ரிங்குமே வந்துட்டு 6 hours கழிச்சு நல்லா ட்ரை ஆகி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு எடுக்கும் போது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் அப்படியே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த டேமேஜ் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ரிங் மாதிரி கிடைச்சிருந்தது. அண்ட் இந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸில் இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அந்த சைஸஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் செஞ்சது வந்துட்டு லாஸ்ட் 2 பிக் சைஸ் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஸோ இருக்கிறதுலே வந்துட்டு பெருசு அண்ட் அதுக்கப்புறம் இருக்க ஸ்மாலர் வந்துட்டு செஞ்சுருந்தேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் என்ன டிசைனில் இந்த மாதிரி ரிங்ஸ் வேணும் அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லையுமே டிஎம் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த 2 ரிங்ஸுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு ரிங் அளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக வந்துட்டு கிடச்சிருந்தது. ஸோ இந்த ரிங் ரெண்டுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது இந்த ஆல்ஃபபெட் கீச்செயின் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கீச்செயின். நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரே டிசைன் தான் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. கஸ்டமைஸ்டாக டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் பீல தான் வந்துட்டு நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ரெசன் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த மாதிரி ஆல்ஃபபெட் பீட்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஹார்ட்டின் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ அதில் வந்துட்டு பவி அப்படிங்கிற நேம் வந்துட்டு PAVI. ஸோ அந்த Pயோட அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும்ல அதில் வந்துட்டு இந்த மாதிரி நேம் ஆல்ஃபபெட்ஸ் வந்துட்டு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கப்பில் 2:1 ரேஷியோ வந்துட்டு நல்லா ரெசன் அண்ட் ஹார்னர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ட்ரைடு ரோஸ் ஃப்ளவர்ஸும் அண்ட் தென் வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு இந்த ஆல்ஃபபெட் கீச்செயினுக்கு மேலே இந்த மாதிரி நான் போர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்க்க வந்துட்டு லைக் எம்டியாக ஒயிட் கிளியர் ரெசன் மாதிரி இருக்கும் அண்ட் பேக்கில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போது 6 hours கழிச்சு இதையுமே வந்துட்டு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு சைடு நேம் அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு டிசைன் இருந்துச்சு அண்ட் பேக் சைட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபபெட் பீட்ஸ் வச்சுருந்தோம்ல ஸோ அதோட நேம் வந்துட்டு பேக் சைட்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. எனக்கு இந்த கஸ்டமைஸ்டு கிச்சன் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 3 ஆர்டர்ஸில் உங்களுக்கு எது வந்துட்டு பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி எது வந்துட்டு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிங்ஸ் பிடிச்சிருக்கா இல்லை கீச்செயின் பிடிச்சிருக்கா இல்லை புக்மார்க் பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யாருக்கு பர்சனலாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி கண்டினியூஸாக நிறையா யூனிக்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போட போகிற டிஃப்ரெண்ட்டான யூனிக் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே thank you so much for watching this video. Bye bye.